KKSR நேரு ரெட்டிகள் மாதிரி பேசிட்டு நீங்க செக்ரட்டரிட்டு வாங்க வந்து நாங்க வந்து என்ன சமூகம் சொல்லுங்க, தெலுங்குன்னு சொல்லுங்க, நம்மவான்னு சொல்லுங்க, போட்டு கொடுக்குறோங்க. இவங்க எல்லாம் தான் வந்து யாரு பிராமணனை கை கட்டினாங்க இந்த இது நாள் வரைக்கும். இப்ப தெரியுது, டேய் பிராமணன் எனக்கு யாருன்னு தெரியுது, ஆனா நீ யாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்த உடனே இவர்கள் எல்லாம் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. பாக்கியராஜ், பார்த்திபன், இன்னும் நிறைய எழுத்தாளர்களே நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. தமிழ் அவர்களை வாழ வைத்தது, அதற்கு நன்றி கடனாக இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கு நன்றியோட இருங்க. நீங்க தமிழ்ல தான் எழுதுனீங்க, தமிழ்ல தான் பேசுனீங்க, தமிழ்ல தான் படிச்சீங்க, தமிழ்நாட்டில் தான் வாழ்றீங்க. நீங்க உங்களுடைய தாய்மொழி அடையாளத்தோட இருங்க. மகிழ்ச்சி. தமிழனுக்கு எதிராக தமிழ்ல பேசி எழுதி வியாபாரம் பார்க்காதீங்க. அதுதான் இது. நீங்க தமிழ்நாட்டில் வாழுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்களுடைய பிரதிநிதித்துவம் என்னவோ அதன்படி உங்களுக்கான தேவைகளை கேட்டு வாங்கிக்காங்க. நாங்களும் தமிழர் தான்ங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏலத்துக்குள்ள நீங்க எதுவும் போய் ஒளிஞ்சிக்க வேணாம். அதுக்குள்ள போய் ஒளிய வேண்டாம். அது முடிஞ்சு போச்சு. இவன் யார் தமிழன் கேட்டான்ல, அப்பவுமே முடிஞ்சு போச்சு. தமிழர்களை தமிழ் இல்லையான்னு கேட்ட பேரு அதையும் முடிஞ்சு. தமிழனை நீ வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் தமிழன் தன்னை தமிழன் சொல்லின உடனே என்னடா இந்த பயில்கள் என்ன பொசுக்குன்னு அலர்ட் ஆயிராங்க, இவன் என்ன தமிழன்கா, இவன் திராவிடனை தானே இருக்கணும். அது என்ன டக்குன்னு பார்த்தா என்ன இவன் தமிழன் சொல்லிட்டு அப்ப நான் யாரு அப்படின்னு கேள்வி வருது. அப்ப யார் தமிழர்கள்ங்கிற கேள்வி வருது. அது உண்மையிலே ஒரு தமிழர்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணிய ஒரு கேள்வி. அதை தமிழர்களை முடக்கிறதா நினைச்சு பண்ணாங்க. அது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணியது. தமிழர்களை இன்னொரு சோகம் என்னன்னா, அவர்களுடைய அறியாமையை நினைச்சு பரிதாபப்பட வைக்க நிலைமை உண்டு பண்ணுது. தமிழ்நாட்டில் வாழ்றதுனால எல்லாரும் தமிழராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் தமிழர்கள். அவர்கள் எந்த குடி எந்த வெங்காயமாக ரெட்டு போட்டோம், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களா இருக்காங்களா அவங்க தமிழர்கள், அவ்வளவுதான். ஆனால் தமிழை தாய்மொழியாக இருக்காதவர்கள் எப்படி தமிழர்களாக முடியும்? அதனால தான் கன்னடர்னு ராமசாமி அவர் கன்னடரும் கூட கிடையாது. அது சும்மா இங்க கர்நாடகாவை சேர்ந்து வர்றது மாதிரி வந்தது. அதனால அப்படி பேசிக்கிடுறது. இவர்கள் எல்லாமே ஒரே வலையில இருக்கிறவர்கள் தான். இவர்கள் எல்லா பிசியில் இருக்காங்க, எம்பிசியில் இருக்காங்க, SC STயில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய தாய்மொழி அடையாளத்தோட வெளியே வருவது மகிழ்ச்சி தான். பாக்கியராஜ் மட்டும் இல்லை, பார்த்திபன் மட்டும் இல்லை, இன்னும் பலர் இருக்காங்க. எல்லாரும் சுயமரியாதையோட இருங்கள். அதுதான் சரியானது. உங்களுடைய எவனுக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய தாய்மொழி அடையாளத்தை விட்டு கொடுக்காதீர்கள். தமிழனையும் மோசடி செய்யாதீர்கள். அவ்வளவுதான்.